கிறிஸ்துமஸ் மற்றும் புதுவருட வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். இந்த அற்புதமான இந்த நாளிலே இங்கே அவருடைய பிறப்பை கொண்டாடும் விதமாக உங்கள் அனைவருக்கும் அவருடைய பிறப்பை பற்றி சொல்லுகிறேன். இது ஏன் நாங்கள் சொல்லுகிறோம், ஏன் இப்படி வந்து பாடுகிறோம், ஏன் இப்படி வந்து சொல்லுகிறோம் அப்படின்னு சொன்ன நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்காகவும் பிறந்தார். ஒவ்வொரு மனிதனையும் மீட்கும்படியாக உயர்வு தாழ்வும் பார்க்காமல் இயேசு கிறிஸ்துவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வந்து சொல்லுவார். அவர் அவருடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளை என்னவென்று சொன்னால், இந்த செய்தியை போய் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சொல்லுங்க. ஏன்னு சொன்னால், இது இந்த செய்தியை கேட்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாறும். இந்த செய்தியை கேட்கிற ஒரு மனிதனுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த செய்தியை கேட்கிற ஒரு மனிதனுடைய கண்ணீர் கலிப்பாய் மாறும். இந்த செய்தியை கேட்கிற ஒரு மனிதனுடைய பாவ வாழ்க்கை மாறும். இந்த செய்தி மனிதனை பாவத்திலிருந்து விடுதலையாக்கும். இந்த செய்தி ஒரு மனிதனை சாபத்திலிருந்து விடுதலையாக்கும். ஆகவேதான் இந்த செய்திக்கு பேரு நல்ல செய்தி. இயேசு கிறிஸ்துவை பற்றிய செய்தி நல்ல செய்தி. பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, இது கிறிஸ்துவை பற்றிய நல்ல செய்தி. இந்த கிறிஸ்துவை பற்றிய செய்தி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் செய்தி. நீங்க இந்த செய்தியை உங்க இருதயத்தில் கேட்டு நம்பினால் உங்களுக்குள்ள சந்தோஷம், இருள் நீங்கும், பாவ இருள் நீங்கும், சாபம் நீங்கும். ஒருவேளை பில்லி சூடிய மாந்திரிக சக்தியில நீங்க அடிமைப்பட்டு பிசாசுடைய பிடியில இருந்தால் இந்த செய்தி உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கும். உங்களை பிசாசுடைய பிடியிலிருந்து விடுதலையாக்கும். உங்களை எல்லா தீமையிலிருந்து விடுதலையாக்கும். இந்த வேளையில அவரை பற்றிய செய்தியை கேட்கறதுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை ஆண்டவருக்கு கொடுத்ததற்காக கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். நீங்களும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த செய்தியை கேட்கிறதுல ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆம், இந்த வானம், இந்த பூமி, இந்த அண்ட சராசரம், வானத்திலும் பூமியிலும் உள்ள எல்லாவற்றையும், காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள் சகலத்தையும் இயேசு கிறிஸ்து சிருஷ்டித்தார். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவரால் எல்லாமே உண்டாகவில்லை. அவர் உங்களை என்ன காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள் எல்லாவற்றையும் படைத்த தேவன் நம்ம மேல வைத்த அன்பினாலே சிங்காசனத்தை விட்டு இந்த பூமிக்கு மனித அவதாரம் எடுத்து வந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனிதனாய் வந்து பிறந்தார். அவர் பிறந்தது ஒரு அற்புதம். அவர் பிறந்தது ஒரு அற்புதத்தால் இந்த உலகத்துக்கு வந்தார். கன்னி மரியாளுடைய வயிற்றிலே அவர் அற்புதமாய் இந்த உலகத்துக்கு வந்து பிறந்தார். அவர் பிறந்து இந்த உலகத்திலே எல்லா மனிதர்களுக்கும் நல்ல நன்மையை செய்தார். எல்லா மனிதர்களுக்கும் உதவி செய்தார். எல்லா மனிதர்களுடைய கண்ணீரையும் துடைத்தார். எல்லா மனிதர்கள் மேலும் மனதிறக்கம் கொண்டார். பாவத்திலிருந்து மனிதனை விடுவிக்கும்படி பாவங்களை மன்னிக்க கூடிய ஒரு இரட்சகராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். இந்த காலை வேளையில உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தராகிய இயேசுவை விசுவாசியுங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கை மாறும். உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, இன்னைக்கு நிறைய பேருடைய குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை. அநேக குடும்பத்தில் நிம்மதி இல்லை. அநேக குடும்பத்தில் கவலையும் கண்ணீரும் இருக்கிறது. சில பேர் இந்த உலகத்துல நான் ஏன் வந்திருக்கிறேனே தெரியல. ஏன் இந்த உலகத்துல வந்திருக்கிறேன், நான் ஏன் வாழ்கிறேன், நான் இந்த உலகத்துல வாழ்வதை விட சத்து போலாமே அப்படி என்று சொல்லி அநேகர் தற்கொலைக்கு கூட போறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இது நல்ல செய்தி. ஒரே ஒரு சின்ன விசுவாசத்தை இயேசுவின் மீது நீங்கள் வைப்பீர்களானால் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வந்துடும். உங்க சூழ்நிலை பாவம் மனிதனை கெடுத்து நரகத்துக்கு கொண்டு போகிறது. இயேசு கிறிஸ்து நரகத்திலிருந்து ஒரு மனிதனை விடுதலையாக்கும்படி இந்த பூமிக்கு வந்தார். அவர் வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களுக்காக, நாம ஒவ்வொருடைய பாவங்களுக்காக நம்முடைய சாபங்களை ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையிலே
வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக நம்முடைய பரிகார பலியாக அவர் ரத்தம் சிந்தி மரித்தார். இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் எதர்ச்சையாய் நடந்த ஒரு மரணம் அல்ல. அது உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் தன்னை பலியாக்கின ஒரு அற்புதமான தியாக பலி. அவர் எனக்காக சிலுவையில மரித்தார். என் பாவத்துக்காக அவர் ரத்தம் சிந்தினார். அவருடைய ரத்தம் என்னுடைய கிரயமா இருக்கிறது, என்னுடைய பரிகாரமா இருக்கிறது. அப்படி நீங்க விசுவாசித்து உங்க இருதயத்தில் அவர் ஏற்றுக்கொள்வீர்களானால், இன்னைக்கு சொல்றேன், இயேசு சிலுவையில மரித்தார், அவரை அடக்கம் செய்தார்கள். ஆனால் அவர் சொன்னார், உயிரோடு இருக்கும் போது நான் உலகத்தில் வந்திருக்கிறேன், என்னை சிலுவையில் அறைவாங்க, என்னை சிலுவையில் அறைந்த பிறகு நான் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் சொன்னார். சொல்றேன் பாருங்க, உலகத்தில் எவ்வளவு பேர் வந்தாங்க, வாழ்ந்தாங்க, மரித்தார்கள், அப்படியே போயிட்டாங்க. ஒரே ஒருத்தர் வந்தார், வாழ்ந்தார், மரித்தார். அவருடைய கதை அங்கே முடியல. அவர் கல்லறையில் இருந்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். ஹல்லேலூயா. அவரை விசுவாசிக்கும் பொழுது நீங்க கூட ஒரு நாள் இந்த உலகத்தில் நம்ம எல்லாரும் மரிப்போம், ஒரு நாள் திரும்பி வருவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுகிறேன், இயேசு உலகத்தில் மனிதனாய் வந்தார், நம்முடைய பாவங்கள் அவர் மரித்தார், வந்து உயிரோடு எழுந்தார், பரலோகத்துக்கு போய் பிதாவின் வலதுபுறத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். திரும்பவும் இந்த உலகத்தை நியாயத்திற்கு வருவார். அப்படி வரும்போது 2 விஷயம் நடக்கும். ஒன்று, மரித்தவர்கள் அத்தனை பேர் உயிரோடு எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் மறுரூபமாக்கப்பட்டு வானத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். பிறகு அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு நியாய தீர்ப்பு அளிக்கப்படும். அந்த நியாய தீர்ப்பை சந்திக்கிறதற்கு நீங்கள் தகுதி உள்ளவர்களாய் மாறணும்னா இன்னைக்கே உங்க பாவத்தை உணரணும். நான் பாவி, என் பாவங்களை மன்னிங்க இயேசுவே, என்னோட ரத்தத்தினால கழுவுங்கன்னு சொன்னீங்கன்னா எல்லா பாவத்தையும் நீக்கி உங்களை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். வேற ஒருவராலும் உங்க பாவத்தை தீர்க்க முடியாது. உங்க முயற்சியால பாவம் நீங்காது. உங்க நல்ல செயல்களால உங்க பாவத்துக்கு பரிகாரம் ஆகாது. ஏன்னா உங்களை படைத்த தேவன் இந்த உலகத்தில் பரிசுத்தமா வாழ்ந்து தன்னையே நமக்காக பலியிட்டு இருக்கிறார். ஒரே பலியினாலே நம்மை சுத்திகரிக்கிறார். இன்னைக்கு அந்த இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தை நீங்க விசுவாசித்து, என்ன ஆண்டவரே உங்களுடைய பிள்ளையா ஏற்றுக்கொள்ளும், என் உள்ளத்துல வாரும், என் பாவங்களை மன்னியுங்கள் என்று சொன்னால் எல்லா கிரமங்களையும் மன்னித்து உங்களை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார். இந்த வேளையில நாங்க ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடுங்க. அங்க இருக்கிறவங்க, இந்த செய்தியை கேட்கிறவங்க, நீங்க யாரா இருந்தாலும் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். உங்க வாழ்க்கையை அவர் சரிப்படுத்துவார். ஒரு வாய்ப்பு இது. இப்படிப்பட்ட வாய்ப்பு அநேக நேரங்கள்ல கிடைக்காது. ஒரு நாளைக்கு எத்தனையோ செய்தியை கேட்கிறோம், எதையோ பார்க்கிறோம். அந்த செய்தியெல்லாம் உங்க வாழ்க்கையை மாற்றாதுங்க. இந்த செய்தி உங்க வாழ்க்கையை மாற்றும். சும்மா நம்பி பாருங்க. நான் கூட ஒரு காலத்துல வாழ்க்கையில லட்சியமற்றவனா இருந்தேன். வாழ்க்கையில எந்த ஒரு நோக்கமும் இல்லாம இருந்தேன். இயேசு உள்ளத்துல வந்தார், வாழ்க்கை மாறியது, பாவம் நீங்கியது. நீங்க எல்லாவற்றிலும் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? எல்லாரும் கண்ணை மூடுங்க, எல்லாரும் கண்ணை மூடுங்க. இந்த பகுதிக்கா ஜெபம் பண்ண போறோம். இந்த புதூர் அசோக் நகர் ரட்சிக்கப்படணும். இந்த புதூர் அசோக் நகர்ல இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தராக இயேசு அறியணும். தயவுசெய்து யாரும் கண்ணை திறக்காதீங்க. எல்லா சபையில வந்து கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க, கண்ணை மூடி ஜெபம் பண்ணி எல்லாம் கண்ணை மூடுங்க. இந்த பகுதியில் ஆண்டவரே, இந்த புதூர், கீழ்புதூர், புதூர் அசோக் நகர் முழுவதுமாய் உங்களுடைய கிருபையை ஊற்றுங்க, உங்களுடைய இரக்கத்தை ஊற்றுங்க. என் ஜனங்கள் பாவத்துல செத்து நரகத்துக்கு போக கூடாது. என் ஜனங்கள் ஆண்டவரே சாபத்துல வாழக்கூடாது, துக்கத்துல வாழக்கூடாது, தற்கொலைக்கு போக கூடாது. இந்த ஜனங்கள் எல்லாம் மீட்கப்படணும். அதுக்கான விலையை நீங்க கொடுத்திருக்கிறீங்க சிலுவையில. அதுக்கான கிரயத்தை நீங்க சிலுவையில சிந்தி இருக்கிறீங்க. அப்பா, அந்த சிலுவையில சிந்தின ரத்தம் வீணாக போகலாமா? ஒரு மனிதரும் ஆண்டவரே அந்த ரத்தத்தினால கழுவப்பட இந்த ஜனங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. சத்துரு இந்த மக்களுடைய கண்களை கூழாக்காதபடி, மனதை கூழாக்காதபடி, கிறிஸ்துவுடைய மகிமையான சுவிசேஷத்துடைய ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடி, அவருடைய மனதை சாத்தம் கூழாக்காதபடி, அன்னைக்கு குடருடைய கண்களை திறந்த இயேசு இன்றைக்கு உயிர் பிறந்து மனக்கண்களை திறக்கிறவராக இருக்கபடினால் ஒவ்வொருடைய மனக்கண்களை திறந்தது. ஒவ்வொருடைய பாவத்திலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கும். ஒவ்வொருடைய சாபமும் மாறட்டும். யாராவது வாழ்க்கையை ஆண்டவரே வீணாய் வாழ்ந்து கொண்டிருப்பார்களா, அவர் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்கும். அவர் வாழ்க்கையை சந்தோஷத்தால் நிரப்பும். கண்ணீரை தொடு. அந்த குடும்பத்தை ஆசீர்வதியும் அப்பா. இந்த நல்ல செய்தியை மக்களுக்கு சொல்லும்படி எங்க அனைவருக்கும் தேவன் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி சொல்லுங்க. இதுல பங்கு பெற்ற அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் வைராக்கியத்தை கொடுங்க.
இங்க இருக்க கேட்கிற ஒவ்வொரு மனிதர்களை புரிந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென் ஆமென். மீண்டுமாய் ஒரு பாடலை பாட போகிறோம். ஆண்டவரை மகிமைப்படுத்தி you